நம்ம இதயம் வீட்டில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்கதான் அதை புதைக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க என்னையும் மார்கனையும் தேடி வந்தாங்க. எங்களை போக வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இது எங்களோட வீடு. இங்கிருந்து நான் ஓட மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் போக மாட்டேன். இந்த முறை நான் ரொம்பவும் உறுதியா இருக்கேன். சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். என்னால தூக்க முடியும். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் வீக்கானவன் இல்லை. நான் அந்த மாதிரி சொல்லலையே. நீ தான் என் அஸ்தி வரவே. எப்படி இருக்கீங்க ஃபோக்ஸ்? லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. வெளியே கிளம்புறீங்களா? நாங்கள் இவ பிரதரோட வீட்டுக்கு போகிறோம். உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஆஃபரை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களான்னு கேட்க வந்தேன். இந்த இடத்துக்கு அது ஒரு நல்ல விலை, கொஞ்சம் அதிகமான விலை. நாங்கள் இன்னும் அதை பற்றி முடிவு பண்ணல. முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே. ஹே, அது சரி, இது யாரு வாங்க விரும்புறாங்கன்னு சொன்னீங்க? அது அவ்வளோ முக்கியமா? ஃப்ரெண்டா ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். நீங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை ஏத்துக்கணும். என் ஒய்ஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மறந்துடாதீங்க. இது வினோதமா இருக்கு. உனக்கும் அதானே தோணுது? போலாம் வா. Jack. Hey, Jack. 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 Hey, Jack. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நானும் இப்படி இருந்திருக்கேன். ஒரு நிமிஷம் எங்கே இருப்பேன், ஒரு நிமிஷம் ஆப்கானிஸ்தானில் இருப்பேன். எவ்வளோ தடவை உன்னை காப்பாற்றிருக்கேன்னு யோசிச்சு பார்ப்பேன். நீ அதை தலைகீழாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி உன்னை நல்லா பாத்துக்கிறாள்ல, கண்டிப்பா அவளுக்கு ஈஸியான வேலை தான். எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பா இவ தான் என்னோட பெட்டர் ஆஃப்னு சொல்லுவேன். இன்னொரு நாளும் நீங்க இங்கே இருக்கலாமே. ஆமா, நான் கூட அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். நாளை காலையில எங்களுக்கு வேலை இருக்கு. வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்கு ஜாக் ஒரு ஆளை வர சொல்லிருக்காரு. அம்மா நிறைய குப்பையை விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பக்கத்துலயே இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹே, இங்க பக்கத்திலே ஒரு அழகான 3 BHK விற்க போறாங்க. பக்கத்துல தான். ஏற்கனவே எங்களுடைய வீட்டையும் வாங்குறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த டவுன்ல ஏதோ ஒரு விஷயம் வினோதமா இருக்கு. எப்படி? நான் பார்த்த 2 கருப்பின ஆளுங்க டிரைவ் த்ரூல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஷெரீஃப், அந்த ஆள் ஒரு அங்கிள் டாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்கு வச்சிருக்கணும். இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ பார்ப்போம். ஆமா, எப்படி இருக்குன்னு பாக்குறோம். என்ன இருந்தாலும் பிளேக் பிறக்கிற நேரத்துல நீங்க இங்க இருந்தாகணும். நான் அவனை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் தான். பிளேக்? சார்லி தானே முடிவு பண்ணோம். பிளேக்.
பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துட்டோம். நீ படுத்து நல்லா தூங்க. செல்லம், வீட்டுக்கு வந்துட்டோம். இதை நம்ம அப்படியே விக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஓகே. உண்மையாவா? உண்மையாவா சொல்ற? ஆமா, இது வெறும் ஒரு வீடுதான் மார்கன். எனக்கு முக்கியமானது நீயும் சார்லியும் தான். பிளேக்க தானே சொல்ற? சரி வா, நான் பின்னாடியே வரேன். ஹனி, வீட்ல கரண்ட் இல்ல. ஓ, வா 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 வா. நீங்க 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா. நீங்க நாளைக்கு தானே வர்றதா இருந்தீங்க? இல்லையே. நான் அப்படிதான் நினைச்சேன். ஜாக், இங்க பாருங்க, நீங்க குடிச்சிருக்கீங்கல்ல, முதல்ல வீட்டுக்கு போங்க. அவங்க வராங்கன்னு சொன்னாங்க. யாரு வராங்க? இந்த பாரு, நாங்க இதுல எதுலயும் சம்பந்தப்பட விரும்பல. எனக்கும் இதுல சம்பந்தம் இல்ல. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன்னோட மனைவி ஹனி, நான் ஒரு எமர்ஜென்சியா ரிப்போர்ட் பண்ணேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஜாக், நிறுத்துங்க. அது நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இதுக்கு மேல இந்த வீட்டை நாங்க வாங்க விரும்பல. ஆனா நீங்க இங்க இருந்து போயாகணும். சொல்றது புரியுதாடா பரதேசி? எங்க டவுனை விட்டு நீங்க வெளியில போயாகணும். சரி, நாங்க போயிடுறோம். நாங்க இப்பவே போயிடுறோம். விடு ஜாக். அவளை முட்டி போட
இப்போ நாம கொஞ்சம் விளையாட போறோம். வேண்டாம். ஆடி. வேண்டாம். நாயே. இவளை கொண்டுடலாமா? காலையே குத்திட்டான். லியான், என்ன காரியம் பண்ணிருக்க? ஆட்டம் முடிஞ்சிருச்சு. வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். மார்கன், இல்ல 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 இல்ல. மார்கன், இல்ல. காரணமே இல்லாம நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க? தற்காப்புக்காக தான் அப்படி பண்ண. அவங்க உள்ளேயே இல்ல. உள்ள இருந்தாங்க. 3 பேரும் உள்ள இருந்தாங்க. எங்களோட மைக்கில கொலை பண்ணப்போ நீ வெளியில தான் இருந்த. வீட்டுக்கு வெளியில. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. சட்டத்தை சொல்ற. ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் சட்டத்தை. அப்படியா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் வித்தியாசமா இருக்கும். இங்க
நீ பின்வாங்க கடமைப்பட்டிருக்க. ஆனா அதுவே ஒருவேளை உன்னோட வீட்டுக்குள்ள யாராவது புகுந்தாங்கன்னா நீ ஆயுதங்களை பயன்படுத்தலாம். ஆனா மைக்கிள நீ கொன்னப்போ அவன் வெளியில இருந்திருக்கான். வீட்டுக்கு வெளியில இருந்தான். உங்ககிட்ட அவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு மட்டும்தான் நான் வர சொன்னேன். தேவைப்பட்டா லேசா 2 தட்டுங்கன்னு சொன்னேன். நீங்க பண்ண காரியத்தினால இப்ப மைக்கேல் செத்துட்டான். அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். எதுக்கும் கையாலாகாத நாயே. ஏண்டா உனக்கு எங்க போச்சு அறிவு? ஏண்டா உனக்கு என்ன தாண்டா வேணும்? என்ன பாரு, என் கண்ண பாருன்னு சொன்ன. எதுக்காகடா நீங்க அப்படி பண்ணீங்க? மன்னிச்சிருங்கப்பா. என்னது மன்னிப்பா? மன்னிச்சா சரியாயிடுமா? என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னாச்சுன்னு தெரியலையா? லியோன், இத பாரு, பவர்ங்கிறது வெறும் ஒரு கருவி மட்டும்தானே. அத மைக்கேலுக்கு புரிஞ்சிருந்தது. ஆனா நீ அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், சரியா? அதை செஞ்சுட்டா இந்த உலகத்துல எத்த வேணாலும் நீ அடைய முடியும். அதை புரிஞ்சுக்க. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஏய் சொல்லு. உங்களுக்கு வேண்டியதான் எனக்கு வேணும். ஆமா, நீ நல்ல பையன். இது நம்மளோட நாடு. நாம தான் அதோட இதயம். நாம தான் நரம்புகள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம். நம்மளோட தோளோட நிறம் அதெல்லாம் இங்க முக்கியமே இல்லை. இங்க முக்கியம் என்னன்னா நம்ம கிட்ட பவர் இருக்கு. இது முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பவர் இல்லை. உனக்கு புரியுதா? இது எல்லாமே ஒரு பிரமதான். அதாவது பவரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். மைக்கேலுக்கு அது புரிஞ்சிருந்தது. ஆனா உன்னால ஏன் அதை புரிஞ்சுக்க முடியல? இவனுங்களை இங்கிருந்து வெளியே அனுப்பு. போங்க, சீக்கிரம் வெளியில போங்க. அதனாலதான் சட்டப்படி அவருக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். அவரை காப்பாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. நார்வேல பிறந்திருக்க, ஏன் நீங்க 13 வயசுல இங்க வந்திருக்க. அதே வீட்டுக்கு உங்களால முடிஞ்சா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள 3 பேர் அத்துமீறி உன் அம்மா வந்திருக்காங்க. சமீபத்துல இறந்திருக்காங்க. கேட்க வருத்தமா இருக்கு. அவங்க கையில எல்லாம் ஆயுதங்கள் இருக்கு. ஆபத்தானவங்களா இருக்காங்க. இப்ப இந்த வீட்டை சரி பண்ண திரும்ப வந்திருக்க. நீங்க ஒரு கணவரா இருக்கீங்க. சரிதானே? உங்க குழந்தைய, உங்க மனைவிய உங்க கண்ணு முன்னாடி கொண்டு இருக்காங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னா என்ன நிறுத்த. ஹைஸ்கூல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருக்க. காலேஜுக்கும் நீ போகவே இல்லை. 18 வயசுல ராணுவத்தில் சேர்ந்திருக்க. ஆப்கானிஸ்தான், சிரியா, அப்புறம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு கிராஜுவேட் ஆகி அங்க சில வருஷம் இருந்திருக்க. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை காரணம் சொல்லாம பணி நீக்கம் பண்ணிருக்காங்க. அது ஒரு ரேரான விஷயம். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நேத்து நடந்ததுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா உனக்கு உதவணுமானுதான் எனக்கு தெரியல. நீ ஆர்டர்ஸை மதிக்காம இருந்திருக்கன்னு இங்க போட்டிருக்க. உன்னால சில சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்கன்னு போட்டிருக்க. அதனாலதான் உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்களா? ஒருவேளை அது உண்மைன்னா உங்ககிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். 2 சின்ன பசங்க இருந்தாங்க. அவங்கள கொல்ல குறி வச்சிருந்தாங்க. நான் அவங்கள காப்பாத்தினேன். எந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னை காப்பாத்திக்கிறது தப்பா இருக்கும்னு சொல்லுங்க. இதத்தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நன்றி யுவர் ஆனர். அவங்களுக்கு உதவுனதால என்னோட சில பிரதர்ஸ் மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. நீ ஒரு முடிவெடுத்திருக்க. எது சரின்னு நினைச்சு நீ அதை பண்ணிருக்க. ஆனா இங்க கதை வித்தியாசமா இருக்கு. வழக்கமா அப்படிதான் இருக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யுவர் ஆனர். நன்றி யுவர் ஆனர். என் மனைவியை கொன்னவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்கள அப்படியே விட்டுட போறீங்களா? அவங்களும் ஒரு நாள் கோர்ட்ல வந்து நிக்க வேண்டியதா இருக்கும். நான் அவங்கள பாத்துக்கிறேன். கோவமா ஒரு சோல்ஜர் மனுஷங்களை வேட்டையாடுறத இந்த டவுன் எப்பவும் விரும்பாது. இது ஒன்றும் ஆப்கானிஸ்தான் இல்ல. கொலை குற்றத்துக்கு உன் மேல கேஸ் போடுவோம். நீ ஜெயில்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு டீல் ஆஃபர் பண்ணிருக்காங்க. சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீலா தெரியுது. அது என்ன சூழ்நிலைகள்? அவங்க சொல்லுங்க. கருப்பினத்தை சேர்ந்தவங்க. கருப்பினம். அப்போ என் மனைவிக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. ஆனா சட்டம் சொல்றது ஸ்டாண்ட் யோர் கிரவுண்ட் சட்டம் தானே? ஆமா. அத குப்பையில போடுங்க. நீங்களும் போய் சாவுங்க. இந்த மாதிரியான ஆளுங்க கூட நீங்க எல்லாம் மோதக்கூடாது. உங்களையும் சேர்த்து தானே? எவ்வளவு வருஷம்? ஆறு வருஷம். அவ்வளவுதான். உள்ள நம்மளோட ஆளுங்க இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். பைத்தியமாகட்டும். அவன் வெளியே வரும்போது நாம இங்கதான் இருப்போம். அப்பா அப்பா அப்பா, அம்மா எப்ப திரும்பி வருவாங்க? ஏய், வா 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 வா. ஏய், மோலி மோலி மோலி, இந்த நேரத்துல நீ ஸ்கூல்ல எல்லாம் இருக்கணும். ஆ? என்னாச்சு? அம்மா எப்ப திரும்பி வருவாங்கப்பா? ஆ, அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நாளான்னைக்கு வந்துடுவாங்க. நேத்தும் அதான் சொன்னீங்க, முந்தா நேத்தும் அதான் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடியும் அதான் சொன்னீங்க. அப்படியா? கேளு மாலி, முதல்ல நாம ஒரு இடத்துல உட்காருவோம்.
நீ ஓகேவா? அது இது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். சமீபத்துல இங்க சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன விஷயம் நடந்துச்சு? இப்போ உனக்கு என்ன வயசாச்சு? 11. 11 வயசு. அப்போ நான் உங்ககிட்ட எதையும் மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லலாம்ல? அதாவது உன் அம்மா திரும்பி வராம கூட போகலாம். ஏன்னா இப்ப அவளுக்கு என் மேல அன்பு இல்லை. லியன் மேல அவளுக்கு அன்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு இப்போ உன் மேலையும் அன்பு இல்லை. எனக்கு எதுவும் புரியல. ஒரு நாள் உனக்கு புரியும். கண்டிப்பா உனக்கு புரியும். சரி, நீ உள்ள போ. தேங்க்யூ. ஏய் பிரதர், ஹாய் ஜோ. பசிக்குதா? வா போலாம். உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்க. ஆளு எப்படி மாறி போயிருக்க? உனக்கு ஏதாவது வேணும்னா நான் எங்க இருப்பேன்னு தெரியும்ல. ஜாக், உனக்கு தேவைப்பட்டா நான் வேணா 2 நாள் உன் கூட இருக்கட்டுமா? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஏதாவது வேணும்னா கால் பண்ண, உடனே வந்துடுறேன். தேங்க்யூ ஜோ. நல்ல இடம். ஆமா, ஷெல்லி விட்டுட்டு போயிட்டா. நான் அதிகமா குடிக்கிறது அவளுக்கு பிடிக்கல.
இதுல நல்ல விஷயம் என்னன்னா நான் 3 வருஷம் குடிக்கல. லியான் இப்போ எங்க இருப்பான்னு தெரியுமா? அப்புறம் அந்த இன்னொருத்தன் அவனோட ஃப்ரெண்ட். அவன் ஃப்ரெண்டோட பேரு டெரிக் தானே? ஆமா, லியான் டெரிக். அவங்கள பார்க்கணும்னா நீ விஷ்போன் போனா போதும். விக்டோரியில இருக்கிற ஒரு பார் அது. அவங்க தலையை குறி வைக்கணும்னா பாஸ்டியானை தான் தேடணும். அவன் தான் இந்த டவுன்ல எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது எல்லாத்தையும். சரி. ஏய் ஜாக், அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை பத்தி நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாம 2 பேருமே தான். உனக்கு என்ன வேணும்? பியர். $3.50. சேஞ்ச வச்சுக்கங்க. இந்த இடத்துல நீ உட்கார முடியாது. ஏன்? கேள்வி கேட்காம எழுந்துற. நீ இங்க உட்கார கூடாது. நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல. நாங்களும் தான் விரும்பல. நான் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு இருக்கேன். லியான் அண்ட் டெரிக். உனக்கு அவங்கள தெரியுமா? ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். சரி. போங்கடா முட்டா பசங்களா, அறிவு கட்டவன்.
என்ன விஷயம் ஜாக்? அந்த அட்ரஸ் எனக்கு அது உடனே வேணும். சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா எந்த பிரச்சனையும் நீ பண்ணிடாத என்ன? வேற ஏதாவது பண்ணணுமா? பார்த்து கவனமா இரு ஜாக். ஓகே சார், நான் பார்க்குறேன். ஹேய் மாலை, நீ வீட்டுக்கு கிளம்ப. ஏன்? ஏன்னா உன்னோட அப்பாவும் நானும் இப்பதான் ஒரு செஸ் கேமை முடிச்சோம். என்ன? உனக்கே அது புரிய வரும்னு நினைக்கிறேன். அதுல நான் என்னது சிப்பாயா? அது உன் கையில தான் இருக்கு. நீ என்ன நினைக்கிற? நீதான் ஜாக்கா? ஆமா. ஜோ கால் பண்ணோம். உனக்கு என்ன உதவி வேணும்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜாக். திரும்ப சுதந்திரமா இருக்க நல்லா இருக்குல்ல? நான் உன் இடத்துல இருந்தா அதை வீணாக்க மாட்டேன். என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போய் என் உலகத்தை பார்ப்பேன். என்னோட இடத்தை விட்டு வெளியே போயிடு. கமான், இப்படி எல்லாம் பேசுனா நான் எப்படி சீரியஸா நினைப்பேன்? ஏதாவது நல்ல வேட்டையா? நீ வேணா பக்கத்துல வந்து பாக்குறியா? சோ இப்படிதான் விளையாட போறியா?
ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் சட்டப்படி நான் உள்ள வந்தா சட்ட ரீதியா என் மண்டையை அடிச்சு உடப்ப. கிட்டத்தட்ட அப்படிதான். உன்னை பார்த்ததுல சந்தோஷம் ஜாக். திரும்ப சந்திக்கலாம் சீக்கிரமே. இப்ப பேச தயாரா இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன். நான் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு இருக்கேன். லியான் அண்ட் டெரிக். நீ சூஸ் பண்ணலாம். கீழே இருந்து ஆரம்பிக்கவா, இல்ல முகத்துல இருந்தா, இல்ல கண்ணில் இருந்து ஆரம்பிக்கவா? வேணாம் வேணாம் ப்ளீஸ். இப்ப பேசலாமா? யார் அது? யாரு? கொஞ்சம் இரு. இப்ப இதை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். கிட்டவா? லியான், லியான் நீ பேசி ஆகணும். இப்ப முடியாது. லியான் இந்தா பேசு. அறிவு கட்டவனுங்க. ஓகே. ஹலோ, யார் பேசுறது? நான் இதுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். நல்லது, நான் இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரியா சொல்லணும்னா 6 வருஷமா. உன் பிரதர் அவனுக்காக ஏதாவது சவப்பெட்டிய செஞ்சு வச்சிருந்தானா? இல்ல. இப்ப முகத்திலையும் பெருசா எதுவும் மிச்சம்லன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, கையில மாட்டினா உன்னை வெட்டி போட்டுருவேன். நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்ட. இப்போ நான் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க போறேன். அப்படியா? நான் சொல்றத நீ கேளு. நான் எல்லாத்தையும் முடிக்கும் போது நீயே மிச்சமா இருக்க போறதில்ல, புரியுதா? நான் சொல்றது கேக்குதா இல்லையாடா பரதேசி நாய? நான் எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியும். ஹலோ, அடச்சா, உறுதியா தெரியல. பென்னின்னு நினைக்கிறேன். அவனுக்கு எவ்வளவு திமிரு! அவனை கொன்னுடு. ஜாக்க என்கிட்ட நீ கூட்டிட்டு வா. நீ யார் கூட மோதிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்ன? சில சமயம் நான் கொஞ்சம் நல்லவன். நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தர போறேன். நீ என்ன கொல்ல போறது இல்லையா? என் மனசு மாறுறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து போயிடு.
சாரி சாரி, நான் இந்த கால் பேசி ஆகணும். நான் இதை தனியா பண்றேன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, லியானோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. என்ன சொல்ற லியானா? அவனை உடனே அங்கிருந்து கிளம்ப சொல்லு. என்னதான் அவன் முட்டாளா இருந்தாலும் அவன் என்னோட மகன் சார்ல்ஸ். ஜாக் எனக்கு உயிரோட வேணும், அவன் எனக்கு உயிரோட வேணும். மன்னிச்சிருங்க எல்லாரும், நாம எல்லாரும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கோம்ல. லியான் நில்லு. கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது தம்பி. யார தம்பின்னு சொல்ற நீ? வாய மூடு. அடச்சே! சார்ல்ஸ், வண்டியை நிறுத்து. வாய மூடு. வண்டியை நிறுத்துங்கறல. என் வண்டியில செத்துறாத, புரியுதா? ச்சே! இல்ல இல்ல, வெளியே ரத்தம் வராம அழுத்தி பிடிச்சுக்கோ. ஏய் ஏய் லியான், கில்ல கில்ல. நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும் ஜாக். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்னையும் என்னோட சொத்தையும் பாதுகாத்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு. யாரோட மகனை கொண்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இது வரைக்கும் 2 பசங்க. அவங்க திரும்பி வருவாங்க ஜாக். மோசமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன். சரி, எல்லாரையும் கொன்னுடுவ, அப்புறம் என்ன பண்ணுவ? வீட்டை விக்கிறத பத்தி யோசிப்பேன். உங்களுக்கு இன்னும் அதுல விருப்பம் இருக்கா? எனக்கு நான் அவன் உங்ககிட்ட வருவாங்க என்ன சொன்னேன்? தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிருப்பேன். மாயா, அந்த கஃபை என்கிட்ட கொடுத்துட்டு இதை புடி, வந்து இதை புடி. எப்படி இருக்கா டாக்டர்? ரொம்ப மோசமான நிலைமை தான். உயிரோட இருப்பான்ல? எதையும் உறுதியா சொல்ல முடியாது.
என் உலகத்துல சொல்லி ஆகணும். நம்பிக்கையை விட்டுறாத லியான், நம்பிக்கையை விட்டுறாத. எல்லாம் சரியாயிடும். ஓகே, இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்கான். ஆனா இப்ப நான் கிளம்ப வேண்டியிருக்கு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரேன். தேங்க்யூ டாக்டர். இவனை பார்த்துக்க மாயாவை விட்டுட்டு போறேன். தேங்க்யூ. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். முட்டா பயல, நான் உன்னை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கணும். அவனுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். Get more. ஸ்மோக் கிரனேட்ஸ் உனக்கு வேணுமா? அதையும் நான் எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே மானதான் வேட்டையாட போறியா என்ன? என் கூட வா. அந்த மான்களுக்கு எதை தாக்குச்சுன்னே தெரிய போறதில்ல. நான் மான்களை வேட்டையாடல. நீ எதை வேட்டையாடுறன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாத்தையும் நான் பாதி விலைக்கு தரேன். எப்படி இருக்கான்? உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கான். மைக்கேல கொண்ட அதே ஆள் தானே? ஆமா, ஏன்? கர்மா ஒரு பூமராங் மொழி. அப்போ டுவைன் அனுப்பி சரி பண்ண சொல்லுங்க. இப்போ நீ எனக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டியா என்ன? ஏய் மாயா, நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. நீ இங்க வந்து உட்காரு. நீ அப்படியே உன் அம்மா மாதிரியே இருக்க. ரொம்ப அழகா, ஸ்மார்ட்டா. ஆனா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியல. உன் ஃபீலிங்ஸும் எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன பறவை என் காதுல ஒரு செய்தி சொல்லுச்சு. நான் ஒன்னும் என்னுடைய அம்மா இல்ல. நல்லது. இன்னும் இந்த உலகத்துல நல்லது கெட்டதெல்லாம் இருக்குன்னு நீ நம்புறியா? நம்புறேன். நம்புறியா? அப்ப நீ ஒரு பைத்தியக்காரி. மிச்சம் இருக்கிறது நாமளும் அவங்களும்.
இதை மட்டும் நீ எப்பவும் மறந்துடாத. நீ கிளம்பு. இன்னொரு முறை எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் போடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்க. என் வைஃபோட ரெசிபி. ஆனா என்னோட எக்ஸ் வைஃப் ஷெல்லி ஞாபகம் இருக்குல்ல? நீ யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? ஆமா. முதல்ல நீ சாப்பிடு ஜாக். நான் இந்த உலகத்துல பெஸ்ட் ஷெஃப் எல்லாம் கிடையாது. இது நல்லா இருக்கும். ஷெல்லியோட பாட்டி எனக்கு இந்த ரெசிபியை தந்தாங்க. என்ஜாய். ரொம்ப நன்றி. ஸ்மெல் நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட் நீங்க இங்க இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஓகே, நீ சொன்ன சரிதான். என்ஜாய். பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு ஜாக்? உன்னோட முதல் டீல் இன்னும் டேபிள்ல இருக்கா? எப்போ பிரதர்? உன்னோட நண்பன் ஜோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சோ நாங்க வரும்போது உனக்கு ஏதாவது கொண்டு வரவா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் கொண்டு வா. சரி, என்ன முடியுதுன்னு பாக்குறேன். பை பை. யார் அது? ஜாக்குக்கு இப்ப என்கிட்ட ஒரு சின்ன உதவி தேவையா? ஓ சரிதான். என்ன உதவி வேணுமா? நம்ம வீட்டு வேலையை எப்ப பண்ண போற? போயிட்டு வந்து கண்டிப்பா பண்றேன். ப்ராமிஸ். பாஸ் அவன் உயிரோட வேணும்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா?
உன்கிட்ட முன்னாடியே சொன்ன அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஸ்ட்ரீட் நம்பர் 140ல ஒரு சஸ்பெக்ட் தெரியுறாங்க. போய் என்னன்னு பாருங்க. என்ன நடக்குது? உன் அப்பாவையே போய் கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போய் சேர்ந்துருப்போம். கம் ஆன் ஜோன்ஸ். ஓகே, சீக்கிரமா இரு. தைரியம் இருந்து கரெக்டா உயிரை வாங்குறானுங்க. எனக்கு ஏதோ சரியா படல. உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஹே ஹே, என்ன பாரு, இதுக்கு நாம ட்ரைனிங் எடுத்திருக்கோம், சரியா? நான் எடுக்கல, நீங்க எடுத்தீங்களா? ஜோன்ஸ், நீ கொஞ்சமாச்சும் போலீஸ் மாதிரி நடந்துக்கோ, சரியா? ம், சரி, ஓகே. ஓகே. நல்லா மூச்சு விடு, அவ்வளவுதான். பின்பக்க வழியை க்ளோஸ் பண்ண. அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. அவனை உயிரோட கொண்டு வர்றது நடக்காத காரியம் நினைக்கிறேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டுலாம் இருக்காத. அவனை உடனே இங்க கொண்டு வா. எனக்கு அவன் வேணும். எதுக்கு நான் பணம் கொடுக்கறேனோ அந்த வேலையை பண்ணு. முட்டா பயலுக. நீ அழகா இருக்க மாயா. எங்க கொஞ்சம் திரும்ப. உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு நான் ரொம்ப வயசானவனா இருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்க ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல? என் மகனை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இதுக்கு உனக்கு வெகுமதி கொடுப்பேன். தேங்க்யூ. ஜாக், இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா. உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ சாக போற ஜாக். நான் செத்து 6 வருஷம் ஆச்சுடா, புறம்போக்கு. சரி, நான் உள்ள போறேன். நீ என் பின்னாடி இரு. என் பின்னாடி இருந்து கவர் பண்ணு. ஓகே பாஸ். ஓ ஷிட். போன தடவை ஓரமா நின்னு நல்லவங்களை நீங்க கொல்றத நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. நம்பவே முடியல ஜோன்ஸ். வாங்க சீக்கிரம். அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போன உள்ள போறேன். இப்ப இங்க என்னதான் நடந்தது? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? வாங்க, கம் ஆன். பாத்து வாங்க. எனக்கு அடிபட்டு. ஆமா. என்ன சுட்டா? சரி வாங்க, உள்ள ஏறுங்க சீக்கிரம். நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீயும் அங்க கூட வர விரும்புறியா? போதும், நிறுத்துங்க. ஓ, இதே மாதிரி தான் உன் அம்மாவை சொல்லுவா. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஜாக்கிரதையா பேசு மோலி.
சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஒண்ணு நாம இல்ல அவங்க, யாராவது ஒருத்தங்க தான் இருந்தாகணும். எந்த பக்கம் இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்க மோலி. நீ என் பக்கம் இருக்கியா இல்லையா அத மட்டும் சொல்லு மோலி. நீ என் பக்கம் தானே இருக்க. என்ன மன்னிச்சிடுமா. நீ என்ன நினைக்கிறங்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. நீ எந்த பக்கம்னும் கவலை இல்ல. இத பாரு, நீ என்ன நினைக்கிறங்கிறது யாருக்கும் கவலை இல்ல. நீ ஒரு பணக்கார வீட்டு கண்ணுக்குட்டி. உன் அப்பாவோட பணத்துல நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பாரு, இல்லன்னா சாவு. ஜாக், ஜாக், நீ உள்ள இருக்கியா? ஒரு சரியான பிடிவாதக்காரன்டா. நீ என்ன அவகிட்ட கூட்டிட்டு போறியா? அதான் டீலா? ஏதாவது பண்ண நினைச்சேன்னா உன்னோட இன்னொரு காலையும் எடுத்துருவேன். மரியாதையா எழுந்துரு ஜாக். அப்படித்தான். ஓ, அப்படித்தான். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்லோ ஆயிட்டு ஜாக். பைத்திய மாதிரி பேசாத. உன்னோட கண்ணு கீழே போடு. நீங்க என்ன பண்ற ட்வேன்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்க.
திரும்ப கொக்கைன் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? போதையில் இருக்கையா என்ன? இதை அவன் கையில மாட்டிவிட. நீ யாருக்கு வேலை செய்யறங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றபடி பண்ணு ஜாக், பண்ணு. குட் நைட் மோலி. இவர் எழுந்திருப்பாரா? அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது மோலி. இனி எல்லாம் மேல் இருக்கிறவன் கையில தான் இருக்கு. அவரு பிரார்த்தனைகளை கேட்பாரு, அதிசயங்களை நடத்துவாரு. நான் காலையில வந்து பார்க்கறேன். சாம், எங்க அம்மா உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, ஏன் அவங்க போனாங்க? அந்த அளவுக்கு எனக்கு அவங்கள தெரியாது. ப்ளீஸ் போய் சொல்லாதீங்க. அவங்க பண்ண எல்லாமே உன்னை, மைக்கேல், அப்புறம் லியானை பாதுகாக்கிறதுக்கு தான். எதுகிட்ட இருந்து? எங்களை இப்படி விட்டுட்டு போய் எப்படி பாதுகாத்தாங்கன்னு சொல்றீங்க? ஏன் அவங்க எங்களையும் கூட கூட்டிட்டு போகல? அவங்க கிட்ட வேற எந்த வழியும் இல்ல மோலி. அவங்க கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? மோலி, நீ உன் அப்பா கிட்ட எப்பவும் சொல்லிடாத. தேங்க்யூ. நீ எல்லாம் ஒரு டாக்டராக தகுதியா இல்ல. லட்டையாவது தடுக்கல. கடவுளே, நீங்க இங்கிருந்து உடனே போய் ஆகணும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நம்ம 2 பேரும் போகணும். என் வேலை இன்னும் முடியல. சோ இப்படிதான் பண்ண போறியா? உனக்காக நான் இங்க கத்தி குத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன், நீ உன் ஆட்டம் முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களால வண்டி ஓட்ட முடியுமா? ஹே, அப்படியே நில்லு. ஜோன்ஸ், ஜோன்ஸ், நான் தான். இங்க எல்லாமே கிளியர் பாஸ். நீ இன்னும் இங்க இருக்கியா? நீங்க உங்களை கவர் பண்ண சொன்னீங்கல்ல, அதை தான் பண்ணேன். அவருக்கு என்னாச்சு? அவரு ஓகே தான். அவரை எமர்ஜென்சில விட்டுட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, மோலி எனக்கு கால் பண்ணா. பாஸ்டன் இங்க தான் வந்துட்டு இருக்கானா. அடச்சே. நாம இங்க இருந்து போயாகணும். ஹே ஜாக், ப்ளீஸ் எங்க கூட வந்துரு. கம் ஆன் ஜாக். ஜாக், நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நான் எங்கேயும் போறதில்ல. இது இன்னையோட முடிச்சாகணும். வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? வழியில ஒரு மான் குறுக்க வந்துருச்சு ஜாக். நீ ஓகேவா? நான் வந்துட்டேன். தேங்க்யூ ஜோ.
எப்பவும் உனக்காக வருவேன். ஐலின் கிட்ட என்ன சொன்ன? அவகிட்ட ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்க இருந்தாகணும். நான் உன்னை விட நல்லா சுடுவேன். நான் இங்க இல்லைன்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அதான் வந்துட்டேன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு ஒரு நிமிஷம் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் என் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க இருக்க கூடாது இங்க ஷெரீஃப். பாருங்க, இங்க நான் தான் ஆர்டர்ஸ் தருவேன், சரியா? பேஸ்டியன், நீயும் ஆளுங்களும் இங்க இருந்து போயிடுங்க. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. ஜாக், எப்படி இருக்க? நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சுல்ல? இப்பவே நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. ஜாக், நீ கொஞ்சம் கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேசுவியான்னு கேட்க வந்த. நேருக்கு நேரா. வேண்டாம், தேங்க்ஸ். ஓகே ஜாக், அப்ப உன் வழியிலேயே பண்ணிடுவோம். நீ வேணும்னா என்னோட கிச்சனுக்கு வா, காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம். இதுவும் நல்ல ஐடியா தான். உண்மையிலேயே நல்ல ஐடியா தான். நான் கடைசியா சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். உனக்கு இப்ப யாரையாவது அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னா ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு உள்ள போய் அவன் அரெஸ்ட் பண்ண. இதுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். இதுக்கு மேல என்னால இதை பண்ண முடியாது. உண்மையாவா சொல்ற? நீங்க சொல்றது உண்மையா மிஸ்டர் ஷெரீஃப்? என்னோட துப்பியவே தொடுறியா?
நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் உன்னை கவர் பண்றேன். ஜாக், என்ன நம்பு பிரதர், எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு ஒரு கவுண்ட் டவுன் கொடு ஜாக். ஓகே, 3, 2, 1. எழுந்துரு ட்ரெயின். கம் ஆன், கம் ஆன். வா போலாம். நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நாம பிரெக்னெண்டா இருக்கோம். நீ எதுவும் சொல்ல போறது இல்லையா? நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்கியா? பிளேக். வினோதமா இருக்கு. நானும் அதான் சொல்லலான்னு இருந்தேன். சரி, உள்ள போய் அந்த நாயை இழுத்துட்டு வாங்க. என் வேலை முடிஞ்சது. இப்ப இந்த உலகத்தையே வெடிக்க வைக்க போறேன்.
பயமுறுத்திட்டானா? ஆமா. அச்சச்சோ, தெரியாம பயமுறுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நான் வேணும்னே உன்னை பயமுறுத்தல. சரி, இங்க வந்து பேசாதீங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க? பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. டுவேனை சுட்டிருக்கீங்க. ஏன்? அவனுக்கு அது தேவைதான். அவன் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். அவர் இன்னும் சாகல. நான் அவர் கூட தான் யாரில் இருந்தேன், என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இன்னும் அவன் சாகல. ஓ, அப்படின்னா எனக்கு சரியா குறி வைக்க தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க சந்தோஷப்பட இன்னும் எத்தனை பேர் சாகணும்? கேளு மௌலி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வா. நீங்க ஒரு மனுஷனே கிடையாது. நாளையா நீங்க இருந்து கூட்டிட்டு போகணும். எல்லாரையும் மேல அனுப்ப பாக்குறா. எல்லாரையும் கல்லறைக்கு அனுப்ப பாக்குறா. லியோன், நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். வெளியே போயிடு. நான் உனக்காக இங்க வரல. நீ தேவனை கொண்டு இருக்க. அவன் என் மனைவியை கொன்னான், என் குழந்தைய. நான் எதுவும் வேணும்னு கேட்கல. ஓ, உனக்கு எல்லாம் சாவே வராதாடா? நீ எல்லாம் சாகவே மாட்டியாடா? இப்ப நான் உன் பொண்டாட்டிக்கு ஹாய் சொன்னு சொல்லி நிறுத்துங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துப்பாக்கிய கீழே போடு. அப்பா, மாலை, துப்பாக்கிய கீழே போடுன்னு சொன்ன. அது ஒண்ணு பொம்மை துப்பாக்கி கிடையாது. அப்பா, சரி, உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணிக்கோ. இந்த உலகம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்குது. நான் போயிட்டேன்னு நினைக்குது. ஆனா மரணம் ஒரு முடிவில்ல. அது ஒரு பாதை, ஒரு மாற்றத்துக்கான குரல். அமைதியான இந்த நேரத்துல சக்கரம் சுத்தும். அதோட நேரத்துக்காக காத்துட்டு இருக்கோம். வெல்கம் பேக் பாஸ். சொல்ல போனா யூனிஃபார்ம் உனக்கு பொருத்தமா இருக்கு. அவருக்கு இங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இருந்தேன். யோசிச்சு பார்க்க பயமா இருந்தாலும் கண்டினியூ பண்ணு. ஓகே காய்ஸ், நான் இங்க இருந்து கிளம்புறேன். நாங்க உன்னை மிஸ் பண்ணுவோம் மாலை. நீ திரும்பி வரும்போது இந்த வேலை உனக்கு தான். அப்போ உனக்கு வேணும்னா நான் இங்க திரும்பி வருவேன்னு எனக்கு தோணல. எனக்கு புரியுது. ஏய், எங்க போற? உனக்கு என்ன பிரச்சனை? அவ அவளோட அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கா. ஓ, சரி. ஆமால, என்ன அவங்க அடையாளம் தெரிஞ்சுப்பாங்களான்னு கூட தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்னா சரி. நில்லு மோலி, நீ நிறைய விஷயத்தை கடந்து வந்திருக்க. இதுக்கு சிறந்த மருந்து திரும்பி பார்க்கவே பார்க்காத. புது வாழ்க்கை ஆரம்பி. நீ எதுக்கு தகுதியானவ. தேங்க்யூ. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ காய்ஸ், என்னோட கண்களை திறந்ததுக்கு. நீங்க எதிர்த்து நின்னீங்க. நான் பண்ணதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு எனக்கு தெரியல.
ஆனா நான் அதை பண்ணேன். சரிதானே? நாம எதிர்த்து நின்னாகணும். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிரானதா இருந்தாலும் நாம நின்னுதான் ஆகணும். சரியான விஷயத்த பண்ணி ஆகணும். இல்லனா வெளிச்சமே இருக்காது. Nothing to lose, mistreated for a long time, sick of abuse. Stick a dynamite, roll tight, lighten the fuse. Gunpowder in a landmine, now it's your move. I'm giving you a head start, watch your back. You're just cutting me a clear path for the attack. I was choking on a short leash till it snapped. There's a panic in your eyes, now they're fading to black. So you say you want